ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் உண்மையிலே எவ்வளோ சோர்வாக இருந்தாலும் எழுந்து ஓடணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்குறது அந்த லைக் தான். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. தேங்க்யூ. ராஜா போதுமே ராஜா ஒரே குதூகலம் தான் சொல்லு. இல்ல நான் உங்ககிட்ட போய் சொல்லுவேனாட்டி. அப்படி எதுவுமே இல்ல நம்புற மாதிரியே இல்ல. என் ஜபத்தை வச்சத பத்தி நம்புற மாதிரியாக்கா இருக்குது. நச்சமா தான் வெக்கப்படுறத பார்த்தா பெரிய சம்பவம்லாம் இருக்கும் போலுக்கு. இல்ல அக்கா வெக்கப்படுதாக்கா? என்ன இசை ரொம்ப வெக்கமெல்லாம் படுத? இல்ல இல்ல இல்லன்னது வாய் தான் சொல்லுது. வெக்கமெல்லாம் வருது. உங்ககிட்ட சொல்லதுக்கு என்ன, எங்ககிட்ட தாராளமா சொல்லலாம். நமக்குள்ளதான் ஒளிமழை இல்லையே. அது அவங்களும் ஓயாம பாண்டியன் வேணும்னு சொல்றாங்க. அது சரி, அப்ப பாண்டியனுக்கு ரெடி பண்ணிட்டியன்னு சொல்லு. இல்ல பேசிருக்கோம், அது இங்க சரிப்பட்டு வராதுல்ல. அப்படின்னா கொஞ்ச நாள், ஒரு 10 நாள் வெளியில போலான்னு சொன்னாங்க. ஆனா இந்த முடிவு பண்ணல, சும்மா பேசியிருக்கோம். அது நீ நல்லா தேறி இருக்க. தேராம ரெட்டப்பிள்ள பத்து வச்சிருக்கா நீ வேற. அவ ஏற்கவே தேடிதான்க்கா இருக்கா. அப்படிங்க பயங்கர விளைச்சலுக்கா. எவ்வளவு நாசுக்கா போடுறத பத்தியாக்கா. நானே இவ கிட்ட இருந்து அந்த நாசுக்கே கத்துக்கிட்டேன் தெரியுமா. அப்ப நான் தான் டம்மி பீசாட்டி. அப்படிலாம் சொல்ல முடியாது, நீ லாஜிக்லாம் போயிருக்கல. உண்மை சரி கோப்படாதக்கா ஏறுமை. அப்ப நீ பாண்டியனு காட்டி போட்டியா? நான் இல்லட்டி அவிய கேட்காவட்டி. எனக்கும் ஆசை தானே, டக்கு புக்குன்னு சொல்ல வேண்டியதானே. ஒண்ணு நீ இவ்வளவு லேசா நினைக்காதக்கா. நான் மறுபடியும் சொல்றேன், இவ்வளவு லேசா நினைக்காத. இந்த விஷயத்துல கிங்ஸி மாமா விட இவ கிங் தெரியுமா. இப்படி சொல்லுத? மாமா கோட்டை தான் போடுவாரு, இவ ரோடே போட்டுருவா. அந்த ரோடு போடுறதுக்கு மாமாக்கு சிக்னல் கொடுக்கறாளே இவதான். ஏக்கா இந்த விஷயத்துல சாதாரணமா இட போடாதக்கா. கிங்ஸி மாமா காதல் மன்னனா, இவ காதல் மன்னிக்கா. ஒண்ணுக்கு சலிச்சதெல்லாம் இல்ல. உனக்கு தெரிஞ்சிருக்கு, கூடயே வச்சு சுத்திட்டு இருக்க. எனக்கு தெரியாதா? ஓ என்ன பத்தி கோல் முட்டுதில ரெண்டு பேரும். ரெண்டு பேரும் ஒரு கட்சி ஆயிட்டியே. ஒண்ணு இல்லக்கா. திடீர்னு மாமா வந்தவ பத்திக்க கைச்சதத்தை கண்ட உடனே போய் ரொம்ப உசாராயிட்டே. மாமாக்கு அவ வீட்டுல தான் இருக்கான்னு தெரியணுமா. அவ கொடுத்த சிக்னல் இருக்கு பாருக்கா, சிக்னலு மாமாவும் லேஸ்பட்டர் இல்லையே. உடனே அவரும் அப்புறம் மாமா ரூமுக்குள்ள போயிட்டேன்னு ஒரு சிக்னல் கொடுத்தாரு. என்ன சிக்னலு? ஆமா இந்த சிக்னல் தான். இவளுக்கு என்னமோ எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி. எட்டி இரு, நான் இப்ப வந்துருவேனே. சரியா, நீ ஏதாச்சும் விளையாண்டுட்டு நான் இப்ப வந்துருவேன்ட்டு நான் சுக்க எந்திச்சு ஓடிட்டாக்கா. ஆனா இத்தனை நீ தெரிஞ்சும் தெரியாத மாதிரி எங்க உட்கார்ந்து இருந்திருக்க. முன்னாடி எல்லாம் பச்சை புள்ளியாவே தான் உட்கார்ந்துருப்பேன். இப்ப எனக்கு கொஞ்சம் அனுபவம் வந்துட்டு பத்திலாக்கா. அதனால எனக்கு தெரியும் பத்துக்க. பையவுல எப்படி சிக்னல் கொடுத்துட்டு உள்ள போவா தெரியுமா. அப்புறம் என்ன, அது இசைக்கிட்டு தான் கேட்கணும். இசை ரொம்ப மோசம்டி நீங்க. என்னது நாங்க மோசமா? ஏ தாயா எப்படி சொல்றா பாரு. நீ மோசமா நாங்க மோசமா? நான் இன்னும் பச்சை பிள்ளையாவே தான் இருக்கேன் தெரியுமா. ஜவா இவ பச்சை பிள்ளையா இருக்காளா? இது நாம நம்பணுமா? ஜவா நான் உன்கிட்ட ரகசியம் சொல்லட்டுமா? என்ன பத்தி சொல்லக்கு என்ன இருக்கு சொல்லிட்டி. இந்த பையவுல என்ன பண்ணுச்சு சொல்லட்டுமா? எட்டி ராணி சொல்லட்டுமா? சொல்லிக்க. என்ன பத்தி சொல்லதுக்கு என்ன இருக்கு சொல்லிட்டி பாப்போம். சொன்னேன்னு வச்சுக்க நீ அப்படி யாத்தாடி ராணியா இப்படி பண்ணுனா எம்மாடி ஐயாடி அப்படி நீ ஆச்சரியப்பட்டுருவ. செவக்கா இவ சும்மா சொல்றக்கா, நாளா ஒண்ணுமே இல்ல. இவதான் அப்படி வேற இப்படி சொல்லாதேனே. இந்த வந்துட்டோம்ல வில்லங்க பிடிச்ச பையா. இவன் வந்தாலும் சும்மா வர மாட்டானே, வில்லங்கத்தை கூட்டிட்டே வருவானே. அத்தனை நெடுமரனை காணும். உசாரா இருக்கணும்ப்பா. We are friends. இது ஒண்ணுதான்டா இப்ப எங்களுக்கு குறைச்சலு. இவனால நான் ஒரு வாரம் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். எஸ்கேப் ஆயிருவாக்கா. இசை, we are friends. இப்போ நீ எதுக்குடா என் கூட ஃப்ரெண்ட் அவனோட ஒத்த கால்ல நிக்க? இல்ல நான் ஒத்த கால்ல நிக்கிறேன். இப்போ பாரு உட்கார்ந்துறேன் பாரு. இசை நான் உன் ஃப்ரெண்ட் ஆகணும் இசை. இசை உனக்கு எந்த உதவினாலும் பண்றேன் இசை. இங்க பாரு, நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். நாம கிடையாது, தப்பிச்சிட்டான்பா. இப்போ எதுக்குடா என் கூட ஃப்ரெண்ட் அவனோட ஒத்த கால்ல நிக்க? உனக்கு என்னதான்டா தெரிஞ்சுக்கணும்? இல்ல தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்ல. உங்க கூட ஃப்ரெண்டா இருக்கணும் எனக்கு ஆசையா இருக்கு. எனக்கு இது வரைக்கும் எந்த ஃப்ரெண்ட்ஸுமே இல்ல. அதான் எங்க வீட்டு பையில குழந்தை தெரியாம நீ கொஞ்சம் தலையிற. அவன கண்ணெல்லாம் சிக்கிறாத, பொளந்து கட்டிடுவானுங்க.
அதுதானே எனக்கு வேணும். அவனுக்கு யாரு, அவனுக்கு எத்தனை பேரு, அதுதானே எனக்கு முக்கியம். எத்தனை பேர் இருக்கானுங்கன்னு தெரியலையே. இசை, என்னடா? உங்க வீட்டுல எவ்வளவு பேர் இருக்காங்க? ஓ, இதுக்கறதே என் பின்னாடி சுத்திட்டு இருக்கியாடா? டேய், எண்ணிக்கையில அடங்காது. எனக்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது. ஒரு 75 பேரு. 75? இல்ல, போய் சொல்றேன். அவ்வளவுலாம் இருக்க மாட்டாங்க. கூட்டு குடும்பம்டா, அப்படிதான் இருக்கும். இங்க பாரு, நான்லாம் போய் சொல்ல மாட்டேன். போய் சொல்லாம எனக்கு தெரியாது. அத்தனை குடும்பத்துக்கும் ஒத்த வாரிசு நான் தான். ஆமா, இவன் உண்மைதான் சொல்றா. எல்லாரும் எங்க இருக்காங்க? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியுமாவா? எங்க இருக்காங்கன்னே தெரியாது. செதறி கிடக்கும். கொஞ்சம் பேர் மட்டும் தான் ஒண்ணா இருக்கும். இசை, உங்க அம்மா பொம்மிமா தானே? ஆமா, அதான் உனக்கே தெரியுமே. எங்க அம்மா தெரியும்னு சொன்னல. தெரியும். அதுலதான் ஒரு சின்ன சந்தேகம். என்ன? உங்க அம்மா பல கலைகளையும் கத்துக்கிட்டவங்க, சயின்டிஸ்ட். எதுக்காக அந்த மர்மசாவே? நீ இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற? எங்க அம்மா கேஸ பத்தி விசாரிக்க வந்திருக்கியா? இல்ல, நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸா? உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையில கேட்டேன். இல்ல, அவ்வளவு பெரிய குடும்பத்துல ஒரே ஒரு பொண்ணு உங்க அம்மா மட்டும்தான். அவங்க இறந்துருக்காங்க. ஆனா உங்க குடும்பம் எதுவுமே கேர் பண்ணாம இருக்கீங்களே, அதான். இல்ல, இன்ன வரைக்கும் அதுக்கு இன்வெஸ்ட் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனாலும் நீங்க அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கடி கொடுத்த மாதிரி இல்லையா? தான் ஒருவேளை போன உசரம் திரும்ப வராது, எதுக்கு கேஸ்ன்னு அப்படியே விட்டுட்டீங்களா? இல்ல அது மர்மமாவே இருந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டீங்களா? இல்ல போலீஸால கண்டுபிடிக்க முடியாது, நாமளே போட்டு தள்ளிட்டீங்களா? இவன் நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்ச மாதிரி தெரியலையே. இல்ல, அவ்வளவு பெரிய மகாராணி இறந்ததை அவளை லேஸ்ல விட மாட்டாங்கல்ல, அதான். தெரியாது, எனக்கு தெரியாது. அது எப்படி இசை? உனக்கு தெரியாம இருக்குமா இசை? சரி, நீ ஒருவேளை எங்க அம்மா கேஸ எடுக்க வந்திருந்தனா, இது வரைக்கும் எங்க அம்மா சாவல நீ என்னத்த கண்டுபிடிச்சிருக்க? ஒரு பாயிண்ட் சொல்லு. நிச்சயமா உங்க அம்மாக்கு நெருக்கமானவங்க, அதாவது உங்க அம்மா முழுசா நம்பினவங்களா இருக்கணும், இல்ல உங்க அம்மா கூட இருந்தவங்களா இருக்கணும். அவங்களால மட்டும்தான் உங்க அம்மாவை கொல்ல முடியும். எதை வச்சு அப்படி சொல்லுத? ஏன்னா உங்க அம்மா ஒரு மகாராணி கூட எல்லாரையும் அனுப்ப மாட்டாங்க. உங்க அம்மாக்கு நெருக்கமா இருக்கிற பணிவிடை செய்யற ஒரு பணிவிடை பெண்ணு, இல்ல அந்த வீட்டுல நம்பிக்கையா இருந்த ஒரு டிரைவரை நம்ம சந்தேகப்பட முடியாது. அவரும் உங்க அம்மா கூட இறந்திருக்காரு. அதுல இருந்து அவர் ஒரு விசுவாசின்னு நல்லா தெரியுது. அதனாலதான் எனக்கு இன்னும் சந்தேகம் வலுவாது. எப்படி? உங்க அம்மா கூட வந்த ஒரு பணிவிடை பெண்ணா இருக்கலாம், இல்ல ஒரு தோழியா இருக்கலாம். அது டிரைவருக்கும் தெரிஞ்சிருக்கு. அந்த டிரைவருக்கு அவங்க மேல ஒரு துளி கூட சந்தேகம் வரல. ஒருவேளை அவருக்கு சந்தேகம் இருந்ததுன்னா, ஒருவேளை தாவுயிரை காப்பாத்திக்க கூட அவர் தப்பிச்சிருந்திருக்கலாம். ஆனா அவங்க ஒரு நம்பிக்கையான ஆளா இருந்திருக்கணும். அதனாலதான் டிரைவர் நம்பிக்கையா வண்டி எடுத்துட்டு போயிருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுது? டிரைவருக்கு பரிச்சயமான ஒருத்தவங்களும் வண்டியில இருந்திருக்காங்க. உங்க அம்மாவுக்கு நெருக்கமானவங்க தான் யாரோ வண்டிக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க. அதனாலதான் அவரும் கேஷுவலா வண்டியை எடுத்திருக்காரு. கூட இருந்தவங்க மேல யாருக்குமே சந்தேகம் வரலனா, டிரைவருக்கு கூட சந்தேகம் வரலனா, அவங்க நெருக்கமானவங்களா தானே இருக்கணும். ஏன் கூட ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு நான் தெளிவா சொல்றேன்னா, ஒருவேளை எதிர்பாராதமா தானாவே காரு தீப்பிடிச்சு எரிஞ்சிருந்தா, இந்த டிரைவர் வந்து ஒரு விசுவாசி. அவர் கண்டிப்பா உங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணிருப்பாரு, இல்ல தன்னையாவது காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணிருக்கணும். ஆனா அவர் சீட்டை விட்டு எந்திக்கவே இல்ல. சீட்ல தான் ஒரு எலும்பு கூட எடுக்கப்பட்டிருக்கு. ஆபத்துன்னு வரும்போது எந்த உயிரும் தன்னை காப்பாத்திக்கணும்னு நினைக்கும். ஏன் இந்த டிரைவர் தன்னை காப்பாத்திக்கணும்னு நினைக்கல? ஏன் உங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு முயற்சி கூட பண்ணல? ஏன்னா அவர் சீட்ல நேராவே இருந்து எரிக்கப்பட்டிருக்காரு. அவர் திரும்பி பார்க்க முடியாத அளவுக்கு நேராவே இருந்து அவர் எரிக்கப்பட்டிருக்காரு. திரும்பி கூட பார்க்கலன்னா பின்னாடி யாரோ இருந்திருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா அந்த காருக்குள்ள 2 பொண்ணு தானே எடுத்தாங்க. ஒன்னு எங்க அம்மா, இன்னொன்னு அந்த டிரைவர் தாத்தா. நீங்க சொன்ன மாதிரி இன்னொருத்தங்க கூட இருந்தா அவங்க எலும்பு கூட இருந்திருக்கணுமே. அதுதான் சொல்றேன், இவங்க 2 பேருமே ரொம்ப விசுவாசமா இருந்திருக்காங்க. கூட இருந்தது நம்பிக்கையான உங்க குடும்பத்துல எவனோ ஒருத்தன். அது குழந்தையாவும் இருக்கலாம், வாலிய பையனாவும் இருக்கலாம், யார வேணாலும் இருக்கலாம். நீ யார சந்தேகப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்க? யாரா வேணாலும் இருக்கலாம். We are friends. இந்த கேஸ பத்தி விசாரிக்கணும், இந்த கேஸ நீ முடிக்கணும்ங்கறதுக்காக என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஆக நினைக்கிறேன். என் குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க? ஒருவேளை என் குடும்பத்து ஆட்களே யாராவது ஒருத்தர் இதுல ஈடுபட்டிருப்பாங்களோன்னு உனக்கு சந்தேகம். அதுல என்ன தப்பு இருக்கு இசை? இங்க பாரு, ஏதோ ஒரு கேஸ்னா யாராவது விட்டுட்டு போயிருப்பாங்க. இது மர்ம கேஸ் மட்டும் இல்ல. உங்க அம்மா ஒரு சயின்டிஸ்ட், அது மட்டும் இல்ல, விலைமதிக்க முடியாத ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த காப்பீட்டு உரிமைய உங்க குடும்பத்துல இருக்க யாருக்கும் உங்க அம்மா கொடுத்திருக்காங்க. அதனால என்ன ஆகும்? அந்த காப்பீடுங்கிறது உங்க அம்மா ஒரு பொருளை கண்டுபிடிச்சு அதுக்கான முழு உரிமை, அதாவது அது மூலம் கிடைக்கிற அனைத்து பணம், மதிப்பு, பேர் புகழ், அதை ஒருத்தருக்கு சமர்ப்பணம் பண்றது. அந்த உரிமை, அந்த காப்பீட்டு உரிமைய உங்க குடும்பத்துல இருக்க யாரோ நெருக்கமான ஒருத்தங்களுக்கு உங்க அம்மா பதிப்புரிமை பண்ணிருக்காங்க. ஆனா அந்த பொருளை வெளியில இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடியே உங்க அம்மாவுக்கு இது நடந்திருக்கு. அங்கதான் பிரச்சனையே இருக்கு, அங்கதான் சந்தேகமே இருக்கு. அவங்க கண்டுபிடிச்சது இன்னும் வெளி உலகத்துக்கு வரல. ஆனா அதுக்கான காப்புரிமையை வாங்கிட்டாங்க. அதுக்கு சொந்தக்காரங்க யாரு? இதெல்லாம் உங்க அம்மா வெளி உலகத்துக்கு அந்த காப்புரிமை யார் மேல வச்சிருக்கோம், அந்த பொருள் என்ன, அவங்க கண்டுபிடிச்சது என்ன அப்படிங்கறத வெளி உலகத்துக்கு சொல்லதுக்கு முன்னாடியே உங்க அம்மாவுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு.
இப்போ உனக்கு வர ஆபத்து கூட ஒருவேளை உங்க அம்மா அந்த காப்புரிமை உன் பேர்ல வச்சிருக்காங்களோங்கிறதுக்காக தான். பொம்மிமானாலே கண்டிப்பா எதிர்கால சம்பந்தப்பட்டதை தான் கண்டுபிடிச்சிருக்கணுங்கதே மாஃபியா கிளீன். அப்படின்னா சில விஷயங்களை கண்டுபிடிச்சா அது தனக்கு தான் சொந்தமாக்கணும்னு சில பேர் இருப்பாங்க. அது பேரு, அது மூலம் கிடைக்கிற பொருள், அது மூலம் கிடைக்கிற பணம், பேரு அத்தனும் தனக்கு வரணும். அந்த கண்டுபிடிச்சவங்கள விலை கொடுத்து வாங்கணும். அதுதான் அவங்க நோக்கம். கண்டிப்பா பேரும் பேச நினைச்சிருப்பாங்க. ஆனா உங்க அம்மா கிட்ட முடியாது. ஏன்னா உங்க அம்மா ஒரு சகல கலா திறமசாலி. இது யாரு? ஏன் அந்த பொண்ணு இப்படி மாறினா? யாரு நீ? என்ன? ஒருவேளை எங்க அம்மா மானத்தையும் மரியாதையும் காப்பாத்துறதுக்கு கூட என் குடும்பத்துல இருக்க எவனாவது எங்க அம்மாவை கொண்டு இருக்கலாமே. இல்ல, எப்படி? எங்க அம்மா ஒண்ணும் கோழை இல்ல. 100 பேர் வந்தாலும் அசால்ட்டா தூக்கி வீசுற வீரம் உள்ள வீர பெண்மணி. காரை தீப்பிடிச்சு எரிஞ்சு அந்த கார்ல இருந்து வெளியில வரது எங்க அம்மாக்கு ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. 100 பேர் அசால்ட்டா அடிக்கிறவங்களுக்கு ஒரு கார் அடிச்சு நொறுக்கிறதுக்கு 1 நிமிஷம் ஆயிருக்காது. டிரைவர் எதுக்கு திரும்பாம அப்படியே இருந்து எரிஞ்சிருக்காருன்னு சந்தேகமா இருக்குல்ல? தனக்கு வந்த மரணத்தை சந்தோஷமா ஏத்திருக்கலாமே. ஏன் திறந்து தப்பிச்சு போறதுக்கு டிரைவருக்கு தெரியாதா என்ன? ஒருவேளை மரணம் வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்திருந்தா, ஒருவேளை காருக்குள்ள மயக்க மருந்து தேய்ச்சிருந்தா, அந்த காருக்குள்ள இருந்து கண்டெடுக்கப்பட்ட பொண்ணுதானே. எனக்கு ஏன் அந்த மயக்கம் வரல? ஒருவேளை வீட்ல இருந்து கிளம்புக்கு முன்னாடியே அவங்க சாப்பிடுற உணவுகள்ல காஃபி ஜூஸ்ல கலந்து கொடுத்துருக்கலாமே. லைட்டா தலை சுத்தும் போதே அடுத்து என்ன முடிவெடுக்கணும்னு யோசிக்க தெரியாத கோலைங்க இல்ல, முட்டாள் இல்ல எங்க அம்மா. எங்க அம்மா இல்ல, எந்த தாயுமே தனியா போகும்போது தனக்கு ஏதோ ஒரு ஆபத்து வர மாதிரி உணர்ந்தா புள்ளைய எப்படியாவது காப்பாத்தணும், அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிச்சிருப்பாங்களே. ஒருவேளை எங்க அம்மாக்கு அப்படி ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் தெரியாம உடனே மயக்க வரதுக்கு வாய்ப்பு இல்ல. மயக்க வர மாதிரி தெரிஞ்சிருந்தாலே கண்டிப்பா யாரா இருந்தாலும் கார் டோரை திறந்து வைக்க நினைப்பாங்க, இல்ல காரை நிப்பாட்டணும்னு நினைப்பாங்க, இல்ல கார் ஜன்னலையாவது திறந்து வைக்க நினைப்பாங்க, இல்லனா ஒரு தண்ணியாவது எடுத்து குடிக்கணும்னு நினைப்பாங்க. அடுத்து ஏதாவது முயற்சி பண்ணிருக்கணும். ஆனா எங்க அம்மா ஏன் எதுவும் பண்ணல? எங்க அம்மா விடுங்க, அந்த கார் டிரைவருக்கும் அதை கொடுத்திருந்தாங்கன்னா ஏன் கார் டிரைவருக்கு தனக்கு தலை சுத்துதுன்னு உணராமையா இருப்பாரு? பின்னாடி முதலாளி பிள்ளையும் வராங்கன்னா காரை சேஃப்டி நிப்பாட்டணும்னு அவருக்கு தெரியாமலா இருந்திருக்கும். எதுக்கு ஊருக்கு வெளியே புறம்பா இருக்கிற எங்களுக்கு சம்பந்தமே இல்லாத இடத்துக்கு அவங்க போகணும். இந்த கேஸ் எடுக்க வந்திருக்க. இதே மாதிரி 100 போலீஸ் வந்தாங்க, 100 பேருமே விசாரிக்கிறாங்க, யாருமே கண்டுபிடிக்காம போய் சேர்ந்துருக்காங்க. ஆனா நான் அப்படி போக மாட்டேன் ஈசே. இதுக்கு முடிவு கட்டாம நான் இங்க போக மாட்டேன். நான் ஒன்னு சொல்லட்டா, இதுக்கு இப்ப இல்ல, நீ எப்பவுமே விட கண்டுபிடிக்க முடியாது. என்னால முடியும். பொம்மிமா மனசு வைக்காம எவனால எதையும் கண்டுபிடிக்க முடியாது. பொம்மிமாவோட மறுபிறவியா நீ? என்னது? பொம்மிமா மறுபடி பிறந்திருக்கா. கார்ல அந்த குழந்தைய இறந்ததுக்கான வாய்ப்புகள் இருந்தா, அந்த குழந்தை மூலம் மறுபடி இந்த பூமிக்கு பொம்மிமா வந்திருந்தா, உண்மை சொல்லு, நீ பொம்மிமாவோட மறுபிறவி தானே? இந்த மறுபிறவி ஆவி பிசாசு எதையும் நம்புறவன் நான் இல்ல. ஆனா இப்ப நம்புறேன், நீ பொம்மிமாவோட மறுபிறவி. ஏன் கணிப்புப்படி அந்த குழந்தைய கார்ல இறந்திருக்கணும். மறுபிறவி எடுத்து வந்திருக்கா இந்த பொம்மிமா. மறுபிறவி மறுபிறவி எடுத்திருந்தா அத்தனை வெளி சங்காரம் பண்ணிருக்க மாட்டேன். சபக்கா, இது இசை குரலே இல்லக்கா. சத்தம் கட்டாம இருடி அக்கா, இது இசை குரல் இல்லக்கா. அழுது வீட்டுக்கு போகணுமா? நம்ம வீட்டுக்கு போமா? இப்போ நீ என்னமோ சொன்னிய, என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்?
இது இசை குரலே இல்லைன்னு சொன்ன. அவ ஒண்ணு அப்பலாம் சொல்லலையே. அவ ஒண்ணு அப்பலாம் சொல்லல. இல்ல, இவதான் இவ கூட அநேகமா இருப்பா, நான் பாத்திருக்கேன். அவளுக்கு தெரியாம இருக்காத. இத இவ சொன்னா இது இசை குரல் இல்லைன்னு சொன்னா. ராணி நீ சொன்ன இது இசை குரல் இல்லல்ல. விசாரிக்க வந்துட்டா. திரும்பவும் சொல்றேன், உன் உடம்புல உசுறு இருக்குன்னா இதை இப்படியே விட்டுட்டு போயிரு. இசைக்கிட்ட வம்பு வேண்டாம், கிளம்பு. நான் திரும்ப சொல்றேன், இசைக்கு நல்லது பண்ணதுக்கு தான் வந்திருக்கேன். ஒன்னும் தேவையில்லை, ஓ உசுரை காப்பாத்திட்டு கிளம்பு. திரும்ப சொல்றேன். இங்க பாரு சார், ஒரு விஷயத்தை நல்ல யோசித்து பாரு. இந்த கேஸ் விஷயமா விசாரிக்க வராங்க எல்லாமே உங்க அம்மா சாவுல இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிக்கதான் அத்தனை பேர் இங்க வராங்க. ஏன் நான் உட்பட உங்க அம்மா சாவுல இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிக்க தான் இங்க வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது நம்ம குடும்பத்து பொண்ணோட சாவை கண்டுபிடிக்க வந்திருக்க ஆபீசரு அவங்களுக்கு சப்போர்ட் தானே பண்ணணும். உன் குடும்பத்து ஆட்களிய வர போலீஸ் எல்லாம் போட்டு தள்ளுதாங்க. சொல்லி சே, தான் அத்தை சாவுல இருக்க மர்மத்தை கண்டுபிடிக்க தானே அத்தனை போலீஸ் ஆபீசர் வந்திருக்காங்கன்னு அவங்களுக்கு உதவி பண்ணாம ஏன் அவங்கள போட்டு தள்ளுறான்? யார சொல்றேன்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். எதுக்காக எதையும் கண்டுபிடிக்க விடாம பண்றான்? சொல்லு சே. எதுக்கு இத்தனை வருஷம் ஆகி உங்க அம்மா சாவுல இருக்க மர்மத்தை எந்த போலீஸாலையும் கண்டுபிடிக்க முடியல? இந்த கேஸ் நடத்துறதுக்கு உங்ககிட்ட காசு பணம் இல்லையா? இல்லைன்னா இந்த கேஸை நெருக்குங்கன்னு சொல்லி உத்தரவு கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட அதிகாரம் தான் இல்லையா? இவ்வளவு நாளாயும் உங்க அம்மா மரணத்தை பத்தி ஏன் யாரும் வாய் திறக்கல? சொல்லீசே. இந்த சமஸ்தானத்தின் மகாராணி, இந்த சமஸ்தானம் மட்டும் இல்ல, பன்னியார்பட்டி சமஸ்தானத்தின் ராணி அவங்கதான். இப்படி 2 கோட்டைக்கும் மகாராணியா ஒருத்தங்க இருந்து மர்மமான முறையில இறக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அந்த கேஸ் பத்தின எந்த விவரமும் இதுவரைக்கும் ஏன் எங்கேயுமே கிடைக்கல? சரி, நீங்க கேட்ட அதே கேள்விக்கு உங்க பாணியில நான் ஒரு விடை சொல்றேன். என்ன சொல்றேன்? நான் சொல்ல போறதுக்கு நீங்க விடை சொல்லுங்க, இதுக்கு விடை கிடைக்கும். ஒரு பழமையான அரண்மனை, அந்த அரண்மனையில வாழ்ந்தவங்க லட்சுமி தேவி. அவங்கள எல்லா மக்களும் நிழல் ராணின்னு தான் அழைப்பாங்க. ஏன்னா அவங்க வெளியில வரவே மாட்டாங்க, ஆனா மக்களை கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் அரண்மனையில ஒரு பெரிய மணிக்கூட்டுல இருந்து நைட்டு கரெக்டா 12 மணிக்கு ஒரு பெல் சத்தம் பயங்கரமா கேக்குது. மறுநாள் காலையில அந்த மகாராணி அவங்க அறையில மர்மமான முறையில இறந்து கிடக்குறாங்க. ஆனா அதுல ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அந்த அறை உள்பக்கமா பூட்டப்பட்டிருந்தது. அதாவது ராணி படுத்திருந்த அறையில உள்ள ராணி பூட்டிட்டு தான் படுத்திருக்காங்க. ஜன்னல் அனைத்தும் அடைக்கப்பட்டிருந்தது. ஆனா முகத்துல மட்டும் ஒரு பயங்கரமான பயம். அந்த ராணியோட கையில ஒரு சின்ன காகிதம் மட்டும் இருந்தது. அதுல எழுதியிருந்தது என்னன்னா, நான் அவனை மீண்டும் பார்த்தேன், அவன் இன்னும் உயிரோடு இருக்கிறான். இப்போ போலீஸ் விசாரணை தொடங்குது. இப்போ நீங்களும் போலீஸே, இப்போ நீங்களும் சேர்ந்து இதை விசாரிக்கணும், சரியா? நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப புத்திசாலியா இருக்கா. சரி. இப்போ போலீஸே, டிடெக்டிவ் எல்லாரும் வந்தாங்க. ஆனா எந்த ஆதாரமும் கிடைக்கல. அரண்மனையில வேலை பார்த்த பழைய வேலைக்காரி ஒருத்தி சொன்னா, அம்மா தினமும் இரவு யாரோட பேசுவாங்க, ஆனா அந்த ரூம்ல வேற யாருமே இருக்க மாட்டாங்க. இப்ப போலீஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன முடிவெடுத்து ஒரு சின்ன வடையை கண்டுபிடிக்காங்க. இதுதான் ராணியோட மரணத்துக்கு காரணம்னு சொல்லி ஒரு சின்ன விஷயம், பழைய விஷயத்தை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னா, கிட்டத்தட்ட 20 வருடத்துக்கு முன்பு அந்த அரண்மனையில ஒரு இளைஞன் மர்மமான முறையில காணாம போயிருக்கான். அவன் கடைசியா மகாராணி கூட தான் பேசியிருக்கான். அப்படியே மகாராணி மர்மம் எப்படி இறந்தாங்க வச்சாங்கன்னு இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டே இருக்கு. மகாராணி இறந்ததுக்கான காரணம் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அந்த அறை இன்னும் பூட்டியே இருக்கு. சில சொல்றாங்க இதை 12 மணிக்கு அந்த அறையில இருந்து மெதுவா பேச்சு தான் கேட்கும்னு. இப்ப சொல்லுங்க சார், அவள் யாரை பார்த்தா? அவன் உண்மையிலே உயிரோடு இருக்கானா அல்லது அந்த அறையில இன்னும் ஏதோ இருக்கா? சொல்லுங்க. அந்த மகாராணி ஏன் இறந்தாங்க? அவங்க முகத்துல ஏன் அந்த பயம் இருந்தது? ஒருவேளை காணாம போன அந்த வாலிபனா, இல்ல அவன் ஆவியா வந்தானா, இல்ல உயிரோட வந்தானா? எதுக்காக மகாராணி முகத்துல அந்த பயம்? வீடு பூட்டிப்பட்டு தான் இருந்தது, வேற எந்த காயமும் இல்லை. இப்ப சொல்லுங்க, இந்த சாவுக்கு நீங்க விட கண்டுபிடிச்சீங்கன்னா எங்க அம்மா சாவுக்கு நான் விட சொல்றேன்.
இல்லைங்க, பேய் பேய். பேய் பிசாசு போட்டு ஏத்துக்கிடாது. ரூமு பூட்டி இருந்தது, அந்த இளைஞன் காணாம போயிருக்கா. ஒருவேளை அரண்மனைக்குள்ள உள்ள போய் பதுங்கி இருந்திருக்கலாம்ல. உள்ள பதுங்கி இருந்தா மகாராணி ஏன் கத்தல? சரி, ஒருவேளை அவன் மகாராணிய பழி வாங்க வந்திருந்தா அவங்களை ஏதாவது தாக்கிருக்கணுமே. அவங்க உடம்புல எந்த காயமும் இல்லையே. ஒரு காயமும் இல்லாம எந்த அடிபடி இல்லாம எப்படி ஒருத்தங்க சாகடிக்க முடியும்? இல்ல ஏன் மகாராணி கத்தல? மகாராணி ஏன் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு எதுவும் பண்ணல? நீங்க சொன்ன மாதிரி அவங்க முதல்ல அவன் பதுங்கி இருந்திருந்தா நோஸ் த பாயிண்ட். அவங்க மகாராணி. ஒரு மகாராணி தூங்குறதுக்கு முன்னாடி அங்க எல்லா பாதுகாப்பும் அங்க நடக்கும். இந்த அடிப்படை கூட உங்களுக்கு தெரியாது? கட்டில கீழே ஜன்னலு கிணறு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தானே மகாராணி உள்ள அனுப்புவாங்க. செக் பண்ண வந்திருக்கலாம். இன்னொரு விஷயம் நான் தெளிவா சொன்னேன். அவங்க நிழல் ராணி. அவங்க என்னைக்கு வெளியில வந்ததே இல்ல. அந்த ரூமை விட்டு அவங்க வெளியில வந்ததே இல்ல. அங்க இருந்ததே எல்லாத்தையும் கவனிச்சிருக்காங்கன்னு நான் ஆரம்பத்துல அவங்க கிட்ட சொன்னேன். ரூமை விட்டு வெளியில வரல. அப்படி இருக்கும்போது அவங்க ரூமுக்குள்ள இருக்கும்போது எப்படி இன்னொருத்தவங்க வந்திருக்க முடியும்? இன்னொரு விஷயம், நைட்டு 12 மணிக்கு அந்த பயங்கர சத்தம் என்ன? எதுக்காக அந்த பயங்கர சத்தம்? ஒருவேளை அந்த சத்தத்தின் சவுண்ட்ல ராணி கத்துறது கேட்காம இருந்திருந்தா அந்த நேரத்துல அவன் குழம்பியச்ச பண்ண ஆரம்பிச்சிருந்தா? அரண்மனையில சவுண்ட் கேட்டா அடுத்து அங்க என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது? ஐயோ, எல்லாரும் மகாராணி தானே பார்க்க வந்திருப்பாங்க. மகாராணி பாதுகாப்பா இருக்காங்கன்னு பார்த்திருப்பாங்களே. ஆமா, இதுக்கு விட இல்ல. அது சொல்லுங்க, அந்த ராணியோட மரணத்துக்கு காரணம் என்ன? அவங்க எதை பார்த்து பயந்தாங்க? உடம்புல எந்த ஒரு காயமும் இல்லாம எப்படி இறந்து போனாங்க? ரூமை விட்டே வெளியில வராத ஒரு மகாராணி அந்த ரூமுக்குள்ள எப்படி இன்னொருத்த வந்திருக்க முடியும்? சில மரணத்துக்கு விட கிடைக்கும், சில மரணம் மர்மமாவே தான் இருக்கும். மர்மம் தான் மரணம், மரணம் தான் மர்மம். ரெண்டையும் கூட்டி கழிச்சு பாருங்க. எங்க போறான்? என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பெயரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. நம்மால காணோம். என்னங்க அப்படி கூட்ட நல்லா இருக்காது. அத்தா சீ, அது நல்லா இல்ல. எப்படி கூட்ட அவளுக்கு பிடிக்கும்? ஏதாவது இம்ப்ரெஸ் பண்ணணுமே. நான் கூப்பிடுறத பார்த்து அப்படியே அவளுக்கு காதல் மேல கொட்டணும். இன்னைக்கு நான் கவிதையா அள்ளி தெளிக்கணும். நான் கவிதைலாம் சொல்லத பார்த்து அப்படியே என்ன ஒடி வந்து கட்டி அணைச்சி கிளுகிளுப்பா இருக்குவே. எப்படி இம்ப்ரெஸ் பண்ண? அவளுக்கு பிடிச்ச மாதிரி தாவணி எல்லாம் பட்டாச்சு. அடுத்து ஆனா அந்த பயவுல இன்னைக்கு ஃபுல்லா தேடி பார்த்துட்டே காணுமே. மச்சான பாத்தீங்களா டனக் டனக் வளரால தோப்புக்குள்ள. ராணி பயவுல இங்கதான் மாமா போனாவன்னு சொன்னா. மச்சான பாத்தீங்களா கஸ்தூரி மானுங்களே அவரை கண்டாக்க சொல்லுங்களே. அழகானோ இன்னைக்கு கவிதை மேல கொட்டணும். நம்மாலே ஆஹா இங்கதான் நிக்குது. இன்னைக்கு நான் கவிதை மலையா கொட்டுதே. அப்படி நான் கவிதை சொல்றத பார்த்து அப்படி கட்டி அணைச்சி. ஓகே ஓகே. அப்படியே போயிருங்க, எவனும் திரும்பி பார்க்க கூடாது. பார்வையிலே கொல்லுவானே. நான் பேசிய கொண்டுட்டான்ல. திடீர்னு இவன் மேலேயே எனக்கு இவ்வளோ காதல் பொத்துக்கிட்டு வடியுது. ஒருவேளை ஹார்மோன் மாற்றமா இருக்குமோ என்னங்க? திடீர்னு இவன் மேல எனக்கு இப்படிலாம் வெறித்தனமா காதல் வருது. இதுக்கு பேரு காதலா வேற என்னமோ இருக்குமா? என்ன இப்படி பாக்குறத கூட நான் ரசிக்கேன். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி இந்த பையனை நிறைய வாட்டி என்ன பார்க்க அப்பல எனக்கு கோமட்டு தானே வரான். ஆத்தி இவன் இவ்வளவு அழகுன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு. ஆத்தி பாக்குறானே என்ன நெஞ்சல பதட்டமா இருக்கே. ஆத்தி கவுத்துருவோம் போலுக்க. பகனு கூப்பிட வேண்டாம், நானே போயிடுவோம் போலுக்கு. சத்தியமா இது ஹார்மோன் மாற்றம் தான், வேற ஒண்ணுமே இல்ல. ஹார்மோன் செய்யற குழப்படி. டே ஹார்மோனே அடக்கி வாசி. நீ எப்படி வைக்கட்டுல வந்துட்டு இருக்க? எங்க போயிட்டு இருக்க? உன்னதான் கட்டி அணைக்கலான்னு வந்தேன், நீ பார்த்தே கொண்டுட்டியே. ஏய் என்னடி ஆச்சு? உன் மேல பைத்தியமாச்சு. என்னது? ஒன்னும் இல்ல, சும்மா அப்படி வாக்கிங் போலான்னு வந்தேன். மற்ற நாளா பையல என்ன ரசிக்கும். இன்னைக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன். பார்க்கவே மாட்டேங்குது. பார்க்குதா ரசிக்குதா இல்லைன்னா என்னன்னே தெரிய மாட்டேங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பார்த்தா நானும் என்னதான் பண்ணுவேன். ஆனா ஒன்னியா ரொம்ப அழகா இருக்கையா. நான் கேட்டது நீ பதிலே சொல்லல. நீ பேசுறது எனக்கு கவிதையா இருக்குதே. சத்தியமா இது ஹார்மோன் குழப்படியே தான். இதுக்கு ஏதாவது தீர்வு காணணுமே.
ஓடி வந்து அள்ளி அணைப்பான்னு பார்த்தா நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. மற்ற நல்லா தூக்கி வச்சு முத்து முத்துன்னு முத்துவா. அப்போல்லாம் எப்பண்டா இறக்கி விடுவான் இருக்கும். இப்போ என்ன பண்ண? இப்போ இவன் நம்மளை தூக்கி வச்சு கொஞ்சணும். அதுக்கு நாம ஏதாவது பண்ணணும். ராணியும் நானும் போடுற பிளான் படி இன்னைக்கு பண்ணிட வேண்டியதான். ஆனால் அந்த வெத்தி எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் இதுக்கு தான் பண்ணுதேனே. இப்போ அதுவும் பண்ண முடியாத. யோசிக்கா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு மனுஷன் அழகா இருக்கலாம், இவ்வளோ அழகாவா இருப்பான். எந்த கோலத்துல பார்த்தாலும் அழகா இருக்கானே. நான் தான் இவ்வளோ டம்மி பீஸா சுத்திட்டு இருந்திருக்கணும். எனக்கு என்னமோ பெரிய அழகி மாதிரி நினைப்பு எனக்கு. அதெல்லாம் அப்பாவுக்கு மட்டும்தான் நம்ம அழகி. என்ன பண்ண? ஆளு கலக்கல வந்திருக்கா. ஒரு வேலை இருக்கும், அந்த இதுக்கு ஒருத்தர் கிடையாது. என்னோட ஒருத்துல நினைச்சிடாதான். நான் ஒருத்தோட தான் வந்திருக்கேன். ஒருவேளை நம்ம இதுக்கு ஒருத்துல நினைச்சிட்டானோ? கலக்கல வந்திருக்காள் ஐயா. நீ சும்மா வந்தாலே பாப்ப. எனக்கு பிடிச்சிருக்க மாதிரி வந்திருக்கா. டைரக்ட் அப்ரோச் பண்ணோம்னா ஓடிடுவா. இன்னைக்கு இந்த மான வேட்டையாடணும். எப்படி வேட்டையாட? என்ன யோசிப்பா? சும்மாவே பார்க்கறதுக்கு கிளி மாதிரி இருப்பா. இன்னைக்கு அப்படியே ஏஞ்சல் மாதிரி வந்து நிக்கா. நல்ல கிளைமேட், சுத்தி மத்தி யாரும் இல்ல. டேக்கிங்ஸ்னு என்ன? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். கவிதையா? கவிதைலாம் வரும். அது சூப்பரா வருங்க. ஓ, அதான் சரி அதை யாருக்கிட்ட காட்டலான்னு ஒரே யோசனையாவே இருந்துச்சு. சரி என் புருஷன் நீங்க இருக்கீங்க, உங்ககிட்டயே காட்டிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். கவிதை அது நல்லா எழுதுவேங்க. காதல் மட்டும் தான் வந்திருக்கா. ஆனா டைரக்டா கேட்கறதுக்கு வைக்கும். சரி, உன் காதல சொல்லு. எப்படினாலும் நாளைக்கு உன்னை விட போறது இல்ல. குறை என்னடி? ஆனாலும் இன்னைக்கு நீ பண்ண போற அத்தனை சட்டி நான் பார்க்கணும்டி. சேட்டை பொண்ணதை புடிச்சு வச்சு கொடுக்கணும் கொடுத்தோம். எங்க உன் கவிதை மலையை கொட்டு பார்ப்போம். சொல்றேன் கேளுங்க. நம்ம ஆசையை டைரக்டா சொல்லக்கூடாது. நம்ம சொன்ன கவிதையை பார்த்து பையன் ஆடி போயிடணும். என்னம்மா என்னடி பொண்ணாடி நீ? என்ன இவ்வளவு அழகா இருக்க? என்னங்க? என்ன? சொல்லு 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 சொல்லு. உன் கண்கள் இருக்கிற கம்பீரத்தை பார்த்தா யாரும் பயந்துதான் போயிடுவாங்க. ஆனா நான் மட்டும்தான் அதை கவனிச்சேன். அதுக்குள்ள இருக்கிற நல்ல மனசை. எனக்கு நல்ல மனசு. கவிதை சொல்லும்போது இப்பெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. சரி சரி, அடுத்து சொல்லு பாப்போம். இவன் டம்மி ஆக்கிடுவானா? சரி, அடுத்த முயற்சி பண்ணுவான். நான் இன்னசென்ட் தான். எனக்கு லவ் பத்தி கூட தெரியாதுதான். ஆனா உன்னை பார்த்தா மட்டும் ஏதோ ஒரு ஃபீலிங் வந்து என் மனசுக்குள்ள என்னென்னமோ பண்ணுது. என்னமோ தெரியல. கொஞ்சம் பயமா இருந்தாலும் கொஞ்சம் வெக்கமாவும் இருக்கு. நீ அருகில் நின்னாலே என் இதயம் ஐயா இவ்வளவு வேகமா துடிக்குது. நான் புரிஞ்சிக்க முடியல. ஆனா அதை நிறுத்தவும் மனசு இல்லை. நீ சண்டை போடுறவன் தான். ஆனாலும் என்ன பார்க்கும்போது மட்டும் அந்த கண்கள்ல ஒரு சாஃப்ட்னஸ் வருது. அதை பார்த்ததும் நான் முழுசா உன்னோட அடிமையாயிருந்தேன். நான் உங்ககிட்ட பேசும்போது என் வார்த்தைகள் எல்லாம் தடுக்குது. ஆனா இதையும் மட்டும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுது. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. நீ உன் முரட்டு கையால என்ன பிடிக்கணும். உன் முரட்டு கையால என்ன அள்ளி தவளணும். அந்த முரட்டு கை எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த முரட்டு கை எனக்கு வேணும். நீ காதலிக்கவே வேண்டாம். உன் கண்களால என்ன பார்த்தாலே போதும். இதுல காதல் இருக்கா இல்லையா நான் பார்த்த உடனே சொல்லிடுவேன். உனக்கு என்ன பார்த்தா தான் இல்லவி சொல்லணும் போல தோணும். என் இதே ஒவ்வொரு நொடியுமே உன் பேரை மட்டும் தான் சொல்லும். ஒவ்வொரு நொடியும் அதை இசைன்னு மட்டும் தான் சொல்லும். நான் உனக்கு சொல்ல மாட்டேன். எடுத்துக்க. சத்தியமானே இங்கதான் இந்த போய் வாரேன்னு சொன்ன ஆளை காணுனே. எனக்கு எவ்வளவு நேரம் நீ காக்க வைக்க நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன். டேய், இசைவனை திட்டுற தப்பேடா. இன்னும் கொஞ்சம் ஏற்றி கட்டிக்க. நல்ல உன்னுலதான் தெரியட்டும். உன் சார கட்ட பார்த்தே வந்திருக்க வேண்டாம். வந்த போய் அப்படியே ஓடி இருப்பான். இப்போ உனக்கு அதுதான் பிரச்சனை இல்ல. உனக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேல அதுல வந்து காத்து கிடக்கும்ல. அவங்க அண்ணன் வேற வயல நின்றுட்டு இருந்தான். அவனுக்கு ஏமாத்தி விட்டுட்டு வந்திருக்கோம். அதான் இசை வந்தால பாக்கல. இசை வந்தா அப்புறம் என்ன அண்ணன் எல்லாத்தையும் மறந்துருப்பான். இருனே, இந்த தெருவு தான் நிக்க சொன்னா. நீ பாப்போம். டேய், அவன் வேலைக்கு சரிப்பட்டு வருவானாடா? நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் சரிப்பட்டு வரோம்னு. நான் ட்ரைனிங் கொடுத்தேன். அதெல்லாம் சரிப்பட்டு வரோம்னு. டேய், இவங்களே நிக்கட்டும். நம்ம என்ன அடுத்த தலைவி பார்த்துட்டு வந்துருமா? போன் பண்ணதான் இருந்தா கூட போன் பண்ணி கேட்கலாம். போனும் பண்ண முடியாது. சொல்றேன் நானே, இங்க வருவானா இருக்கும். இது வெயிட் பண்ணி பாப்போம். இவன் என்னைக்கா சொல்ல நடந்திருக்கு? ஏன் சொல்ல மாட்டேனே? அங்க பாருங்க, இந்த இரும மட்டும் பேரு தானே. அங்க பாரு, அது நம்ம மாமியா?
நீ எப்படி சும்மா இருக்கீங்களா? சும்மா இருடா. அப்பாக்கு தெரிஞ்சது உன் முதுகு தோழி பிஞ்சிரும். ஒழுங்கா வீட்டை பார்க்கவா? சரி, 2 செகண்ட் எப்படி இருக்கான்னு மட்டும் கேட்டுட்டு வந்தது போங்க. சொன்னா கேளு, வேண்டாம். 2 செகண்ட் தான், வேற நான் எதுவும் பேச மாட்டேன். எப்படி இருக்கான்னு கேட்டுட்டு வந்தது. நாங்க இருக்கும்போது கேட்டானே அவ பேச மாட்டான். போ. நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. தேவாடா. 2 செகண்ட் தான், அதுக்கு வெள்ளம் தாக்கு பிடிக்காது, பாத்துக்க. சரி போ. நீ ரொம்ப நாள் அங்கதான் இருக்க, நல்லா தெரியும். என்ன பழைய எப்படி அங்கே இருக்க, நீ வந்திருக்க? அம்மா வெளிநாட்டுக்கு போய் என்னாச்சுதே? எனக்கு டைம்ல டக்குன்னு சொல்லு. எப்படி இருக்க? போனேன். மாமா எனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காரா, அதனால உடனே வர சொல்லிட்டாரு. வரலன்னா வேற மாதிரி ஆயிரும்னு சொன்னாரு. என்ன சொல்ற? அதை அவர் பையனுக்கு என்ன முடிச்சு வைக்க போறாரா, அதான் கூட்டிட்டு வந்துட்டாங்க. வரமாட்டேன்னு சொன்னேன், கேட்க மாட்டேக்காங்க. அவர் பையனுக்கு எங்க ஆச்சாரப்படி முடிச்சு வைக்க போறா. நீ சம்மதிச்சிட்டியா? நான் சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லதுக்கு என்னால எப்படி முடியும்? எப்போ கல்யாணம்? இல்ல, எப்போ கல்யாணம்னு கேட்டேன். வார மாசம் கடைசியில. முடிவாயிட்டா? ஆமா, பெரியவளா சேர்ந்து பேசி முடிச்சிருக்கா. இந்த மாசம் கடைசியில அவளுக்கும் எனக்கு வாகும். இந்த தலைவிதி இப்படித்தானே நடக்கும். இது அவாத்துதான், அவாத்துக்கு தான் வந்தேன். இங்கதான் இப்ப இருக்க. இதான் உங்க மாமா விடா? வேலை எதுவும் பாக்குறேன்னா? கோயில வேலை பாக்குறேன். படிச்சிருக்கல நீ? அம்மா பையில இல்ல. உனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? சொன்ன என்ன விடவா போற? நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. நான் வெளியிட்ட ஆம்லேண்டா பேசிட்டு இருந்தா சந்தேகப்படுவா. நான் அதுக்குள்ள போறேன். அது கோயிலுக்குலாம் வருவியா? கோயிலுக்கு வந்தா? கேட்டேன், சாயங்காலம் கோயிலுக்கு வரியா? இல்ல, அவ விட மாட்டா. அவளுக்கு பிடிக்காது. அவளுக்கு வீட்டை விட்டு வெளியில போனா பிடிக்காது. ஏத்து ஆத்தும் அவ ஆத்துதான். அங்கதான் இப்ப கிளீன் பண்ண போய்கிட்டு இருக்கேன். அவளுக்கு 2 ஆத்து. ஒன்னு இதே ஏத்தால இருக்கதோ. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ஆத்துலதான் இருக்க போறேன். அலெக்ஸ் வீட்டுக்கு வா. அது ஒண்ணு இல்லப்பா, சும்மா எப்படி இருக்கா கேட்டுட்டு வேற எதுவும் இல்லப்பா. சத்தியமாப்பா எதுவும் நான் கேட்கலப்பா. சும்மா தான்ப்பா பேசுனேன், கேஷுவலா தான்ப்பா பேசுனேன். வீட்டுக்கு வான்னு சொன்னேன். அப்பா நான் எதுவும் பேசலப்பா. வீட்டுக்கு வா. அந்த பெல்ட் அடி சாரோனே. அப்பா பெல்ட் எடுன்னு சொன்னேன். அப்பா நான் எடுக்கேன்ப்பா. இந்தாங்கப்பா. சும்மா இரண்டா. அப்பா இந்தாங்கப்பா. உன்கிட்ட எத்தனை வாட்டி படிச்சு சொல்லணும்? சொல்லு. எத்தனை வாட்டி நான் உன்கிட்ட சொல்லணும்? சொல்லு. உனக்கு எத்தனை வாட்டி படிச்சு சொல்லணும்? அப்ப நான் காதல் பண்ணலப்பா. அந்த பொண்ணை எப்படி இருக்குன்னு கேட்டேன்ப்பா. ஏத்து பேசிக்கிட்டு இருக்க? ஏத்து பேசுறேனா? இல்ல மாமா, நான் ஏத்தெல்லாம் பேசல. என் பக்கம் இருக்க நியாயத்தை தானே சொன்னேன். நான் நல்லா இருக்கேன்னு கேட்ட, வேற எதுவும் கேட்கல. அந்த பொண்ணு கூட உனக்கு என்ன பேச்சு? அப்பா அப்பா அது நல்லா இருக்கேன்னு கேட்ட, இதுல என்னப்பா இருக்கு? அதான் ஏன் கேட்ட? அப்பா ஏன் பேசுற? பேசலப்பா, பேசல. அப்பா அப்பா வேணப்பா, வேணப்பா. மாமா வேண்டான்னு சொல்லுங்க மாமா. சொல்லுங்க மாமா. நீங்க சொன்னா அப்பா கேட்பாரு. நான் எதுக்குடா சொல்லணும்? என்ன மாமா? உங்க அப்பா ஒரு வாட்டி சொன்னா கேட்கணும். ஒய்யாம சொல்ற அளவுக்கு நீ வச்சுக்க கூடாது. என் பேச்ச கேட்க மாட்டல நீ. என் பேச்ச கேட்க மாட்டல நீ. என்னப்பா என்னைய கண்டிஷன் பண்ணிக்கிட்டு ஏத்து பேசுற? ஏத்து பேச படிச்சிருக்க? நீ பேசாத, அப்படி பேசாத. ஏத்து பேசுற நீ? யாரடா ஏத்து பேசிட்டு இருக்க? என்ன நான் என்ன தப்பு பண்ண? நல்லா இருக்கேன்னு கேட்டேன். அதுக்கே அப்பா இப்படி அடிக்கணும்? அடிப்பா. அவன் ஒரு வாட்டி தான் ஒரு விஷயத்த சொல்ல முடியும். ஒய்யாம சொல்லிட்டு இருக்க கூடாது. உனக்கு ஏற்கனவே பான் பண்ணிருக்க, அந்த பொண்ணு கூட பேசக்கூடாது, பார்க்க கூடாதுன்னு. சும்மா என்ன அடிச்சுக்கிட்டு நான் கேள்வி கேட்பேன். நான் அந்த பொண்ணு கிட்ட பேசக்கூடாது. உடனே அப்பாவை எடுத்து பேசாத, எடுத்து பேசாத. நான் என்னப்பா தப்பு பண்ணேன்? நான் எப்ப பேசக்கூடாது? இந்த அன்னைக்கானே சாரணி ஊர்ல ஒரு பிள்ளைய விட மாட்டான். ஒத்தனை பிள்ளைகிட்ட வம்பெழுப்பான். போதா குறைக்கு வீட்லயே அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கீங்க.
அவ அங்கேயே குடும்பம் எடுத்துக்கிடுவான், வெளியே சட்டை பண்ணிக்கிடுவான். என்ன பத்தி பேசு, மகிமா பத்தி பேசாத. பிரேமன் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் பொண்டாட்டி கூட்டு வந்தா. சாமனை கூட லவ் பண்ணி தான் கூட்டிட்டு வந்தா. துறன்னு தூக்கிட்டே வந்தா. எல்லாரும் தான் லவ் பண்ணாங்களேப்பா. எனக்கு மட்டும் ஏன் தண்டனை கொடுக்குறீங்க? இந்த சாமோட மாதிரி நான் ஒண்ணும் போற வர பிள்ளைங்கிட்ட எல்லாம் பேசலையே. அவன் பேசுறான், எப்பெல்லாம் பேசுறான், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல இருக்கு. நான் ஒரு பொண்ணுகிட்ட பேசினா மட்டும் எனக்கு தண்டனை கொடுக்கீங்க. அவன் போற இடத்துல எல்லாம் பொம்பளை பிள்ளைங்கிட்ட வம்பிருக்கான். இந்த கவினை அவன் மீச மலைக்கிறதுல இருந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். உனக்கு லவ் செட் ஆகாது. ஏப்பா அந்த பொண்ணு வேற எதுனாலயா? தொலைச்சே. எனக்கு மட்டும் ஏன் தண்டனை? நான் பர்மா வைக்க போறேன். என்ன அனுப்பி வச்சிருங்க. தப்பு பண்ணிட்டேன். இங்க வந்துட்டேல, இனி அங்க போக முடியாது. என்னால எனக்கு இங்க இருக்க முடியாது. நான் கிளம்புறேன். இதுக்கு மேல நான் ஒரு நாள் கூட இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். இந்த வீட்டுல மத்த எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி, எனக்கு ஒரு மாதிரி. நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நான் போறேன். இனிமேல் இந்த பக்கமே நான் வர மாட்டேன். தெரியாம அந்த பொண்ணை விரும்பிட்டேன். அந்த புள்ளைய மறக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் படுற வேதனை எனக்கு மட்டும் தான் தெரியும். அந்த பொண்ணை நெஞ்சில சுமந்துட்டு இப்போ அந்த பொண்ணு இன்னொருத்தனுக்கு சொந்தமாக போறேன். இன்னும் 10 நாள் அந்த பிள்ளைக்கு கல்யாணம். இதெல்லாம் பார்த்துட்டு என்னால இங்க இருக்க முடியாது. நான் வந்த வழி பார்த்து போறேன். நான் போறேன். சரி செல்லம், கொஞ்சம் சாப்பிடு. உங்களை விட்டுட்டு தான் போறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா நான் போயிருவேன். அதான் கடைசி உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நான் இன்னைக்கு கிளம்பிடுவேன். நீ கிளம்ப மாட்ட, இந்த சாப்பிடு. அம்மா கையால சாப்பிடு, எல்லாம் சரியாயிரும். இல்லம்மா, இந்த வீட்டுல அவங்களுக்குலாம் ஒரு நியாயம், எனக்கு மட்டும் ஒரு நியாயம். அம்மா உங்களுக்கே தெரியுமா இல்லையா? சாரன் என்ன வறுத்து வருவா. எனக்கும் சின்ன பையன். ஆனா அந்த பொண்ணு இருக்குதா? நீ பேசுனது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிட்டு ஒரே அழுவாளுதான். ஐயோ, இப்ப ஐயோ சொல்லு. பாவம் அந்த பொண்ணு. அவன் தாலியே கெட்டல. அந்த பொண்ணு என்னெல்லாமோ பண்ணி பாக்குது. இவன் கெட்டவே இல்ல. அவ பையன் அவளுக்கு தான் தெரியும். இல்ல நீ வேற சொல்லி காட்டிட்ட. அந்த பொண்ணு காயப்படுத்தணுங்க காசு இல்ல. எங்க அப்பா அவன் பண்றதெல்லாம் விட்டு என்ன மட்டும் கண்டிஷன் பண்ணனா? நீங்களே சொல்லுங்க. எங்க கிங்ஸ் என்ன லவ் மேரேஜ் தான், சாமனே லவ் மேரேஜ் தான். எல்லாருமே அவங்க பிடிச்ச பொண்ணை கூட்டிட்டு வந்து தூக்கிட்டு வந்து தாலி கட்டி குடும்பம் நடத்திட்டு இருக்கானுங்க. எவனும் இல்லையே. எவனும் இல்ல சொல்லு. நீங்களே பாருங்கம்மா, எல்லாரும் அப்படிதான் கல்யாணம் பண்ணிருக்கான். நான் மட்டும் ஒரு பொண்ணை பார்த்தேன். எனக்கு என்னமோ அந்த பொண்ணு வேற எங்கனாலும் வேண்டாங்கன்னு சொல்றாங்க. என்னமோ இங்க பாரு, அப்படிலாம் இந்த குடும்பம் பார்க்கவே பார்க்காது. அது உனக்கு நல்லாவே தெரியும். அப்படிலாம் பார்த்தா என்னையும் பார்த்துருப்பாங்க. நான் தான் சமையல் வேலை எல்லாம் பாக்குறேன். அவங்க அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. நான் யாரு, என்ன மதம், என்ன ஜாதி எதுவுமே பார்க்கலையே. நான் பாட்டுக்கு இந்த வீட்டுல ஒரு ஆளா தானே இருக்கேன். அவங்க அதெல்லாம் பார்க்கல. அது உனக்கே நல்லா தெரியும். என்னமோ என் விஷயத்துல மட்டும் பார்த்தாங்களோ என்னமோ. இங்க பாரு, சாருன் எப்படின்னு வீட்டுல இருக்க எல்லாருக்குமே தெரியும். அதுதான் அவங்க கொண்டு விட்டுருக்காங்கன்னா, கவினா இருக்கட்டும், கிங்ஸ்னா இருக்கட்டும், சாமா இருக்கட்டும், எல்லாருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க. எல்லாரும் ஃப்ரீயா விட்டுருக்காங்கன்னா, உன்னை மட்டும் ஸ்ட்ரிக்டா பிடிக்காங்கன்னா, உன்னை வச்சு இந்த குடும்பத்துல ஏதாவது ஆக வேண்டியது இருக்கும். இல்லைன்னா உன்னை மட்டும் எதுக்கு அப்படி பார்க்க போறாங்க சொல்லு பாப்போம். உன்னால இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஆக வேண்டியது இருக்குமா இருக்கும். அது எப்படி எல்லாத்துக்கும் சுதந்திரத்தை கொடுத்துட்டு உன்னை மட்டும் ஸ்ட்ரிக்டா வைப்பாங்க? படிச்ச பிள்ளைதானே, இதெல்லாம் யோசிக்க மாட்டேன். இல்லம்மா, இங்க பாரு, எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுத்து உன்னை மட்டும் கண்டிஷன் பண்ண அவசியம் இல்ல. ஏன் நீ சாப்பிடுதியா? மோர் ஊத்துதீங்களா? மத்த மோர குடிச்சிடுறேன். மம்பட்டியை ஒரு வாரமா வச்சுட்டு வா. எதுக்கு கண்டாந்துட்டு இருக்கான்? அப்பா அடிச்சுட்டாரா? ஏன்? அது அப்பா அடிச்சா ஏதாவது காரணம் இருக்கும். ஒழுங்கா சாப்பிட்டு வேலைக்கு வரப்போ. ஆனா எல்லாரும் வீட்டுல லவ் பண்றீங்க, நான் லவ் பண்ணா மட்டும் அடி விழுது. அப்பா சொன்னா சரியா இருக்கும். போத கிளப்பாத. அம்மா எனக்கு மோர ஊத்துங்க. சரி, நீ போய் கை கால் அலம்பிட்டு வாப்போ. இங்க பாரு, அம்மால துண்டை போட்டிருக்கேன், அதை எடுத்துக்கா. கொஞ்சம் வெண்ணி சூடு பட்டி வச்சிருக்கேன், அதை மேல ஊத்திரு. சரிங்கம்மா. பாத்தீங்களா இவன் கூட என்ன சொல்றான் பாருங்களேன். இவனு நானும் ஒன்னதான் பிறந்தோம். எனக்கு இவனுக்கு ஒரே வயசுதான். இவன் ரெட்ட புள்ளைக்கு அப்ப. நீயே சொல்றல, அவனுக்கும் உனக்கும் ஒரே வயசுன்னு. அவன் எவ்வளவு பெரிய ஆளு மாதிரி நடந்துக்கிறதா? அவனை யாராவது சின்ன பையன்னு சொல்ல முடியுமா? உன் வயசுதான். இப்பதான் அவனுக்கு கல்யாணம் முடியாத வயசு. ஆனா அவன் எப்படி இருக்கான் பாரு. ஒரு தகப்ப அவனை செஞ்சா அது சரியா இருக்குன்னு உன்னை நம்புறான். அப்படி நீயும் நம்புடா. உங்க அப்பா எல்லாரும் விட்டு உன்னை மட்டும் கண்டிஷன் பண்ணுறாருன்னா நம்மள வச்சு என்னமா ஆக வேண்டியிருக்குன்னு யோசிடா. அப்ப நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணக்கூடாதா? உங்களுக்கு என்ன, நான் அந்த பொண்ணு இவ்வளவு விரும்பணும் தெரியுமா? அதான் முடியாதுன்னு அப்பா சொல்லிட்டார்ல, விட்டுரு. நீங்க கூட அப்படிதான் சொல்றீங்க. நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு. அம்மா உனக்கு மதியம் பிடிச்சதெல்லாம் சமைச்சு தரேன். அம்மா கையால சாப்பிடு. எல்லாம் சரியாயிரும். என் தங்க புள்ள எங்கி போண்டான். என் பிள்ளை பஞ்சு என்னால இருக்க முடியாடா. தூங்கி எந்திரிச்சு அம்மான்னு வர. அப்ப யாரடா கூப்பிடுவா? வாங்க. இனி உங்களை விட்டு நான் எங்கேயும் போய்விட மாட்டேன்டா. அம்மா விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்கடா. நான் தாயாருக்கு முன்னாடியே எனக்கு அம்மாங்க ஸ்தானத்தை கொடுத்தோன்னு நீங்க மட்டும்தான்டா. எனக்கு நிஜமாவே இவ்வளவு பெரிய பிள்ளைகள் இருக்க மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்தது நீங்க தான்டா. இந்த அம்மா தான். இது தாண்டா எனக்கு என் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்தவனுக்கடா. எனக்கு இதுக்கப்புறம் வாழ்க்கையே இல்லைன்னு நினைச்சேன். அம்மானு கூப்பிட்டு எனக்கு வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்தீங்க பாரு. என் தங்க புள்ள, என் வயிறு புள்ள. அப்பா எது பண்ணாலும் சரியா இருக்கும். அந்த பிள்ளைக்கு 10 நல்ல கல்யாணம். பாரு, அப்பாவுக்கு உன் மேல ரொம்ப அக்கறை உண்டு. அவர் எல்லாத்தையும் பாத்துக்குவாரு. முழுசா நம்பு. நீங்க அவனுக்கு விட்டுனது போதும், எனக்கு விட்டுங்க. இது நீ பங்கு போட்டுங்க.
எனக்கு தான் விட்டுவாங்க. அவங்க கிட்ட போனீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இருக்கு. எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பிடிங்கிக்கிட்டாங்க. சரி நம்ம நோட்டு போகல. பசிக்குமா? இரு நான் பிளேட்ல எடுத்து வச்சு தரேன். உனக்கு சோறு பொங்கி வச்சிருக்கேன். அது நான் அவனுக்கு மட்டும் இட்லி. டேய் அவன் அப்பா அடிச்சுட்டு வந்து உட்காந்து அழுதுட்டு இருந்தான். அந்த இடத்துல சோறா விட்ட முடியும். அதான் அவனுக்கு பிடிச்ச இட்லி வச்சு ஊட்டிட்டு இருக்கேன். எத்தனை அடியில விழுந்தது? எண்ணிக்கையில் அடங்காதது. அத்தனையும் வாங்கிட்டு ஊருக்கு கிளம்புதா என்ன? ஏன்டா அவனை வெறுப்பேத்துறேன். இரு நம்மளுக்கு சாப்பாடு வைக்க. இவன் எங்க போனா? இங்கதான் ஏன் நிப்பா? இல்லையே, என்ன தோட்டத்துல சத்தம் கொடுத்துட்டே வந்தேனே. ஏதோ புதுசா தோட்டத்துல வீடு எதுவும் இருக்காடா? தோட்டத்துக்குள்ள வீடா? எங்கடா இருக்குது? அந்த மல்லாடி வாரத்துலனே. மல்லாடி வாரத்துலயா? என்ன முன்னாலெல்லாம் தோட்டத்துல வேலை பார்க்கறவங்க எல்லாம் தங்கி இருந்தாங்கன்னு சொல்லுவாங்களே, கணக்கு புள்ள எல்லாம் கணக்கு புள்ள தங்கி இருந்த வீடா? இல்ல அதாவது மல்லாடி வாரம்ல. ஆமா, அங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். 5 கிலோமீட்டரா? அங்கதான் போறேன்னு ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இவளுக்கு கையும் காலும் சும்மா இருக்காது போலுக்கு. சரி நான் கிளம்புறேன். டேய் போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இன்னும் போயிருக்க மாட்டா. ஏன்னா அவ கொண்டு போறதுக்காக சில திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கா பாரு. என்னது? எனக்கு எவ்வளோ பேருக்கு கொண்டு வச்சிருக்கா கொண்டு போறதுக்கு. அது நீங்க தான் இருக்கு. இருந்தாலும் ஒரு காதுல பறிச்சு போடுவேன்னு போட்டேன். அவ அங்க போறது தான் பிளான போட்டு. இப்ப நீ சொன்னபோது அது 6 கிலோமீட்டர் உள்ள இருக்குன்னு எனக்கே தெரியும். நான் தோட்டத்துல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இதே தோட்டம்மா 1000 ஏக்கர்ல அது அந்த மல்லாடி வாரம் வந்துடும். 6 கிலோமீட்டர் வந்துடும். ஓ அவ்வளோ இருக்காடா? எல்லாமே இங்க இருக்குமா? நான் உங்களை வண்டியில கூட்டு போறேன். என்னமா? சரிடா. அங்க போறதை எல்லாமே எடுத்து கொண்டு வச்சிருந்தா. பிஸ்கட் பாக்கெட்லாம் இருந்துச்சு. அப்ப எல்லாம் தெரிஞ்சிருக்கு அவளுக்கு. என்கிட்ட கூட பருப்பு சோறுலாம் கட்டி கட்டிருக்காள. இவள சரிடா இவன் இங்க வெளியில கூட்டு போயிட்டு வா போ. இல்ல வா, நான் அம்மாக்கு போறேன். அம்மா அப்படியே போயிடுவான். வா வாடா. சரிடா அப்ப இங்கே இருங்க. அம்மா உங்களுக்கு ஏதாவது சமைச்சு தரேன். சரிம்மா. இந்த ஒரு வாய் வாங்கிக்க. சரிம்மா. எனக்கு இரு தருவாங்க. உனக்குலாம் ஒண்ணு விட்டுண்டா. ஏமா எனக்கு உருட்டுங்க. அவனுக்கு உருட்டுனீங்கன்னா நான் பரமாக்கு போயிருவேன். போ, இப்பதான் போயிட்டு போதும். போறியா? நக்கல் பண்ணாதானே. நீ போனா அம்மா எனக்கு மட்டும்தான். நான் போகலையா? இல்ல நீ போடா. நான் மட்டும் அம்மா பாத்துக்கிறேன். நான் போகல. சரி நான் சாப்பிடியா நீ? நீ சாப்பிட்டீங்களாம்மா? நான் சாப்பிடுதே நீ சாப்பிடுனா. போ பரமாக்கு போ. அம்மா எனக்கு மட்டும் தான் இருப்பாங்க. ஏமா அவன் பரமா போகட்டுமா? போவேன் பாரு. ஏமா நான் போகலாமா? இல்லடா பரமாக்கு போறேன்ல. போ. நான் உங்க 2 சண்டை மட்டும் தீக்க முடியாடா. டேய் ஏன்டா சின்ன நாளாச்சிட்டு இருக்க? அவன் ஏற்கனவே அழுதுகிட்டு இருக்கான். அலூடி அலூடி. ஒன்னு அப்பா அடிச்சுதான் தெரிஞ்சிருக்கும். ஒண்ணு முதல்ல நான் அடி வாங்க மாட்டேன்ல. நீ எப்படிடா வாங்குவ? நீ தான் பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிட்டியா? அப்ப உனக்கே தெரியல. தங்க பிள்ளை தாடி மீச வச்சுட்டா மட்டும் பெரிய பிள்ளை ஆக முடியாது. சரியா சொன்னீங்கம்மா. அவனுக்கு தாடி மீச தாண்டா பெரிய பையன் மாதிரி இருக்கு. சேட்டை பண்றது எல்லாம் சின்ன பையன் தான். என்னடா இவனுக்கு இப்படி பண்றானுங்க? அதான்டா எனக்கும் புரியல. உண்மையான தாய் புள்ள மாதிரி நடந்துக்கிட்டாங்க. கிங்ஸ் இப்படிலாம் பண்றது உனக்கு ஆச்சரியமா இருக்கா இல்லையா? ஆச்சரியமா இருக்கா? என்னால நம்பவே முடியல. இந்த அலெக்ஸ் என்கிட்ட அவ்வளவு கத்துட்டு வந்தா இங்க எப்படி உட்காந்துருக்கான் பாரு. என்கிட்ட கூப்பிட்டு நான் ஏதாவது பண்ணிடுவான்னு நினைச்சு பயந்துட்டேன். இங்க வந்து அப்படி பச்சை புள்ள மாதிரி உட்காந்துருக்கான். அதான் ஆச்சரியமாவே இருக்கு. ஒண்ணு பண்ணலாம். பேசாம அலெக்ஸ் கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிடுவோமா? அவன் இல்லாம முடியாது. அவனாலதான் முடியும். அவன்கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிடுவோமா? இங்க பாரு, தப்பு பண்ணாத. இது வரைக்கும் நமக்கு எந்த பிடிமானமும் இல்ல. ஆனா இப்போ வந்திருக்க பொண்ணு வச்சு நமக்கு ஒரு பிடிமானம் இருக்கு. என்ன சொல்ற? நம்ம கிட்ட அவளை கத்திட்டு வந்தா நான் பரமாக்கு போறேன் அப்படின்னு. ஆனா இந்த பொண்ணு கிட்ட பச்சை புள்ள மாதிரி ஆயிட்டான். நம்ம இவங்கிட்ட சொன்னதை விட அந்த அம்மாவை பக்கத்துல வச்சுக்கிட்டேன்னா அவங்க அவனை போட மாட்டாங்க. இவன் போய்கிட மாட்டான். அவங்க சொந்தக்காரங்க யாராவது வந்து கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா அதான் அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லையாமே. ஒரு யாரும் வந்துட்டாங்கன்னா நமக்கு சொந்தமாக்கிடுவான். என்ன சொல்ற? உனக்கு சொந்தமாக்கிக்க. இசை எவ்வளவு புத்திசாலியா இருக்கா. நம்ம எதிர்பார்த்ததை விட பயங்கர புத்திசாலியா இருக்கா. அவ பேசுறாளா இல்ல நான் நம்பாத அந்த மறு பிறவிதான் உண்மையா? ஒரே குழப்பமா இருக்க. அந்த அரண்மனையில அந்த மகாராணி எப்படி இருந்தா? உள்ள யாரும் போக முடியாது. ஆனா எதையோ பார்த்திருக்கா. உடம்புல எந்த காயமும் இல்ல. ஆனா மரணம். அப்போ எப்படி இயற்கை முறையில மரணம் இல்லைன்னு? என்னடா ஒரே குழப்பமா இருக்கு. அந்த மகாராணி யார் கொண்டு இருப்பா? அப்படின்னா இவ சொன்ன கதைக்கும் இவங்க அம்மா சாவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? எனக்கு என்னமோ இவ சொன்ன ஸ்டோரிக்கும் இவங்க அம்மா மரணத்துக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்க மாதிரி இருக்குது. அதே மாதிரி பூட்டின காரு, ஜன்னல் திறக்கல, ஆனா உள்ள மர்மமான முறையில இறந்தாங்க. இங்க இளவரசியும் அதே மாதிரிதான். இல்ல மகாராணியும் அதே மாதிரிதான். பூட்டின வீடு, பூட்டின ஜன்னலு, ஆனா உள்ள மரணம், உள்ள யாருமே போகல. இங்கேயும் அதே மாதிரிதான். ஏன் அந்த ராணி நினைச்சா கதவை திறந்துட்டு வெளில வந்துக்கலாமே? ஆபத்து வந்துன்னா உள்ள யாராவது இருந்தா கதவை திறந்துட்டு வந்துருக்கலாமே? ஏன் கத்தல? அப்படித்தானே இங்கேயும் கார் எரியுதுன்னா ஏன் இவங்க கத்தி உதவியே கேட்கல? ஐயோ, ஒருவேளை தற்கொலைனாலும் தான் பொண்ணை காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் தற்கொலை பண்ணிக்கலாமே.
எதுக்கு அந்த எரியிற காருக்குள்ள அந்த பொண்ணை வச்சிருக்கணும் இசைய? சோ இது தற்கொலையும் இல்ல. அப்போ அந்த அரண்மனைக்குள்ள இருந்தது யாரு? இந்த காருக்குள்ள இருந்தது யாரு? இந்த பொண்ணு ஏதோ ஒரு ரெண்டையும் கனெக்ட் பண்ணி விட்டுட்டாலே. இந்த ரியல் ஸ்டோரி எங்க இருந்தது? அந்த அரண்மனைக்கு போனோம்னா அங்க சில கேள்விகளை கேட்டோம்னா எனக்கு விடை கிடைக்கும். அங்க கிடைக்கிற விடை தான் இந்த பொம்மை மசாவுக்கு காரணம். அந்த அரண்மனை எங்க? இல்ல, இசைக்கு எல்லா விஷயமும் தெரியுது. இல்ல, இப்படி கரெக்டான ஒரு ஸ்டோரி அவ எப்படி சொல்ல முடியும்? அங்கேயும் மாறுமோ இங்கேயும் மாறுமோ? ஒரே குழப்பம். இப்படி புத்திசாலியா இருந்திருக்கா? நான் யோசிக்க, நான் இதுல தேர்னவன், இந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த நான் தேர்னவன். எனக்கு இப்படி யோசிக்க முடியாது. இந்த பொண்ணு எப்படி இப்படி யோசிக்கிறா? எனக்கு என்னமோ கிங்ஸ் மேலேயே சந்தேகமா இருக்கு. அவன் இல்ல இவங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி இல்ல. அவனுக்கு இன்னொரு முகம் இருக்கு. அது இந்த குடும்பத்துக்கு தெரியுமா தெரியாதா? அவனுக்கு இன்னொரு முகம் இருக்கு. யாராவது நம்புங்க, இந்த கிங்ஸனுக்கு இன்னொரு முகம் இருக்கு. நான் யார்கிட்ட சொல்லுவேன்? நான் இதை எப்படி நிரூபிப்பேன்? இல்ல, அவனுக்கு இன்னொரு முகம் இருக்கு. இந்த கிங்ஸனுக்கு இன்னொரு முகம் இருக்கு. கிங்ஸன், உன் இன்னொரு முகத்தை இந்த உலகத்துக்கு காட்டாம நான் எங்க இருந்து போக மாட்டேன். உனக்கு இன்னொரு முகம் இருக்கு. உனக்கு இன்னொரு பக்கம் இருக்கு. நீ குடும்பஸ்தங்க வேஷம் போட்டுட்டா நம்பிடுவேனா? நீ குடும்பஸ்தங்க வேஷத்தை போட்டுக்கிட்டு ஒரு பிசினஸ் மேன் வேஷத்தை போட்டு சுத்திட்டு இருந்தா நான் நம்பிடுவேனா? எத்தனை கேஸ பாத்திருக்க, என் அனுபவத்துல எத்தனை வில்லாதி வில்லன்களை பார்த்திருப்ப. நீ அவனுங்களுக்கெல்லாம் வில்லாதி வில்லன்டா. அவனுங்களுக்கெல்லாம் கண்டுபிடிக்க. கழுத்துல எதுக்கு கத்தி? யாரு? போலீஸ் அதிகாரி. யாருங்க? நீங்க இது போ. அந்த பொண்ணு ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அவளை விட்டுருங்க. நீங்க இது போ. வாழ் வச்சுக்க வாங்கடா.